திமுக ஸ்டாலினை அலறவிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக அதிமுக கூடிய அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் பின்னால் கூட்டணி என்பது எதுவும் கிடையாது. அதிமுகவை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு செல்லவில்லை. அதன் காரணமாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்திக்கும் என ஒரு மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருந்தார் நமது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நம்மிடம் பலமான ஒரு கூட்டணி என்பது இருக்கிறது. அந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு அதிமுகவை எப்படியும் தோற்கடித்து விடலாம். கண்டிப்பாக அதிமுக 2026 வெற்றி பெறப் போவது கிடையாது. நமது திமுக தான் 210 வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது என சொல்லிக் கொண்டிருந்தார் நமது ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக, அவருக்கே ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது அதிமுகவின் பின்னால் எதுவும் இல்லை என்று சொன்னவர்களுக்கு வாயடைக்கக்கூடிய வகையிலே தற்சமயம் கூட்டணியை பலப்படுத்தி விட்டார், மெகா கூட்டணியும் அமைத்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் தேர்தல் வாக்குறுதியிலும் திமுகவை முந்திக் கொண்டு அதிமுக முதலாக தேர்தல் வாக்குறுதி 5 வாக்குறுதிகளை முதல் கட்டமாக கொடுத்திருக்கிறது. இன்னும் 2ஆம் கட்டமாக வரக்கூடிய வாக்குறுதிகள் இன்னும் இதைவிட சிறப்பம்சம் கொண்டதாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவின் கூட்டணியிலே பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, பாமக, அதே போல ஐஜேகே கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள், அது மட்டுமில்லாமல் முஸ்லிம் அமைப்போடு ஒரு அமைப்பும் கூட அதிமுகவின் கூட்டணிக்குள் இணைய போகிறது. அதே போல ஜான் பாண்டியனுடைய அமைப்பு, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பாசறை, அதாவது தனியரசுடைய கட்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள், அதே போல கொங்கு வெள்ளாளர் கவுண்டருடைய பேரவை அமைப்பு, அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல பேரவை அமைப்பு என அனைத்துமே அதிமுகவிற்கு தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் கூடுதலாக பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு முக்கியமான ஆதரவுகளையும், அதே போல தேமுதிக இன்னும் நாளை தினம் தேமுதிகவும் கூட்டணி பெற்ற முடிவுகளை உறுதி செய்துவிடும் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுலயும் கூடுதலாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் அதிமுக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 210 தொகுதிகளிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை மிக எளிமையாக பெற்றுவிடுவோம் என சொல்லிக் கொண்டதாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்பது, நினைப்பு என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.